இனிய நியூஸ் அண்ட் ரீல்ஸ்க்காக உங்களுக்கு கார்த்திக் பேசுகிறேன். நம்முடைய வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த கன்டென்ட் ரெடி பண்ணியிருந்தது. அதாவது எப்படி நம்ம உள்ள லாகின் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து என்ட்ரி போடுறது, எப்படி வந்து நம்ம அதை பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஒரு கன்டென்ட் ரெடி பண்ணி என்னுடைய செல்ஃப் பாலிசி, என்னுடைய ஓன் நம்பர், என்னுடைய ஓன் அட்ரஸ், இன்க்ளூடிங் என்னுடைய எல்லாமே ஓனாகவே பர்சனலான ஒரு விஷயத்தை தான் நான் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா ஹராஸ்மெண்ட் அண்டு சைபர் புல்லிங்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்து அந்த வீடியோ வந்து ரிமூவ்டுன்னு வந்துடுச்சு எனக்கு வந்து. சரிங்களா? அதனால் அந்த வீடியோ உங்களால் வாட்ச் பண்ண முடியாது. ஸோ அது ஏதாவது உள்ள பாலிசிக்குள்ளே போயிட்டு பண்ணலான்னு பார்த்தாலும் எனக்கு அது கரெக்டாக எனக்கு புரியல. அதனால் சரி எதுக்கு அதை போய் நம்ம ரிஸ்கில் பண்ணுவானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த வீடியோவை நான் முழுமையாக வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக டெலீட் பண்ணி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுச்சு. யாருக்கும் அதை பார்க்கவும் முடியாது. டச் பண்ணால் கூட அதில் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சரி இந்த லாஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 8 நிமிஷம் வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் ரன்னிங் மாதிரி காமிச்சிது. சரி வேணான்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி டவுட் வேணும் அப்படின்னா உங்களை அப்ளைனில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்ளைனில் கேளுங்க. அது கைட் பண்ணுவாங்க. இல்லைனா எனக்கு வந்து அப்ளைனில் சரியாக எனக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுக்கலண்ணா அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் வேணும்னு கேளுங்க. நான் என்னுடைய நம்பர் இந்த வேணும்னு கேட்டிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீ இந்த கமெண்ட் செக்ஷனில் கூட நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் யாருக்கு எங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு கேளுங்க, உங்களுக்கு வேணால் கேளுங்க, நான் அதை கைட் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு கைட் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் கவலையாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம கொடுத்தோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ். சரி ஓகே. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் ஒன்றும் கிடையாது. இன்னும் சப்ஸ்கிரைபர் ஏறின சேர்ச்சே தவிர நம்ம அதுக்கான ரெவன்யூக்கான அந்த அச்சீவ்மெண்ட்லாம் நம்ம போகவே இல்லை. சும்மா எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டுமேன்ற ஒரு வீடியோ தான் நான் மேக் பண்ணி போட்டேன். இதே படித்து பார்த்துருப்பேன். நம்ம இதே கொடுத்துருக்காங்க ஹராஸ்மெண்ட் செல்லிங் கொடுத்துருக்காங்க. ஹராஸ்மெண்ட் சைபர் புல்லிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிமூவ் கூட வந்து கண்டென்ட்டை ரிமூவ்டு யூடியூப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிலே வந்து அந்த கண்ணு படம் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த இடத்த வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால் ஸ்ட்ரைக் கிடையாது. பட் அது வேறு மாதிரி ஏதாவது எடிட் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். உங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி கண்டென்ட் இதே வீடியோ எனக்கு மறுபடியும் வேணும்னா எனக்கு வந்து வேறு மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு அது இது மாதிரி ஏதாவது வராமல் ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். விஷயம் அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்கிறதுக்காக தான் மெயினாக வந்து இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். யாராவது வீடியோ மறுபடியும் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் மேக் பண்ணி போடுறேன். பட் ஆனால் வந்து அது எனக்கு தெரிஞ்சு அந்த எல்லாமே வந்து என்னுடைய கண்டென்ட்டில் வந்து எல்லாமே லைவாக ஷோ பண்ணி காமிச்சதுனால இது மாதிரி வந்துருக்குதா, அதோடைய இது வந்துருக்குதான்னு எனக்கு தெரியல. அதுக்காக கூட இருக்கலாம். இது ஓன் பாலிசி அவங்களுக்கு தெரியுமா? அது ஓன் பாலிசின்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்த்துக்கூட உங்களுக்கு வேணும்னா எனக்கு வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை என்னென்னு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.